வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அடிக்கிற வெயிலுக்கு பழைய சாதத்தோட சின்ன வெங்காயம் வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயத்துக்கு அடுத்த சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரசாரமான கருவாடு தொக்கு தான். வாங்க இன்றைக்கி நம்ம கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். தனி காரப்பொடி, கருவாடு, தக்காளி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். வானிலையில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எந்த தாளிப்புமே கிடையாது, நேரடியாக வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு கட் பண்ணி போட்டால் ருசி இருக்காது. நல்லா 1-2 தட்டி போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடுக்கு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. அது கூட தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் கலந்து விட்டுறலாம். இப்போது கரக்கரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் கொட்டி நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கருவாடு சேர்த்துடலாம். இது சின்ன சின்ன கருவாடுங்க. அது என்ன கருவாடுன்னு பேர் எனக்கு தெரியல. இந்த கருவாடில் உப்பு அதிகமாக இல்லை, அதனால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விட்டாச்சு. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி தெளித்து கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். பாருங்கள், கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுண்டி வந்துருச்சு. கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பழைய சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.